திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி திருவாரூரில் தொடங்கிய தேர்தல் பிரச்சாரத்தை இன்று திருவாரூரில் நிறைவு செய்கிறார். தற்போது திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் அவர் மேற்கொண்டு வரும் பிரச்சாரத்தை நேரலையில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் மனசில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அடிச்சு வெளியில் அனுப்புற மாதிரி இப்போ எடப்பாடியும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்க போகிறோம். நம்ம அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நியாயமாக நம்ம தலைவர் கலைஞர் அவர்களே இங்கே வந்திருந்து உங்களிடத்துல ஆதரவு கேட்டிருப்பார். அவர் மட்டும் நம்மோடு இருந்திருந்தா, நம்மோடு தான் இருக்கிறார். இயற்கை அவரை நம்ம இடத்துலேருந்து பிரிச்சிருந்தாலும் இப்போவும் நம்முடைய உள்ளத்தில் உதிரத்தில் அவர் தான் குடி கொண்டிருக்கிறார், அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. அவருடைய மரணத்தை கூட எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு சோகத்தில் இருந்தீங்க, எந்த அளவுக்கு ஒரு எதையும் பேச முடியாத அளவுக்கு துயரத்தில் இருந்தீங்கிறதெல்லாம் நாட்டுக்கே நல்லா தெரியும். கலைஞருக்கு ஒரு 6 அடி இடத்த கொடுக்கறதுக்கு எடப்பாடி ஆட்சி மறுத்துச்சு. 6 அடி தான். இப்படிப்பட்ட தலைவர் கலைஞர். திமுக தலைவர் மட்டுமா அவர்? தமிழ்நாட்டினுடைய தலைவர் மட்டுமா அவர்? உலகமும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். 5 முறை இதே தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தியிருக்கிறாரு. பிரதமர்களை உருவாக்கியிருக்கிறாரு. ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அண்ணாவுக்கு அவர் தான் சமாதி கட்டினார். பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தான் நினைவாலயம் அமைச்சர் கொடுத்தாரு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சுதந்திர தலைவர்களுக்கெல்லாம் சிலைகளை வச்சு அழகு பார்த்தாரு. வள்ளுவருக்கு கோட்டம் கண்டார், கட்டபொம்மனுக்கு கோட்டம் கண்டார். அதே மாதிரி வள்ளுவருக்கு இது கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் சிலை அமைச்சு கொடுத்தாரு. இப்படி தமிழுக்காக, இந்த நம்முடைய தாய்மொழி தமிழுக்கே செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நான், நம்முடைய தலைவர் கலைஞருக்கு. ஆக அப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டாமா? அதுக்கு தான் இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்தணும். நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாம் போய் கலைஞருக்கு இடத்தை கொடுக்கணும்னு உத்தரவை வாங்கி அதற்கு பிறகு அண்ணாவுக்கு பக்கத்தில் அண்ணா கடைசியாக கலைஞர் ஆசைப்பட்டது என்ன? அண்ணா அவருடைய இதயத்தை கேட்டார். அந்த இதயத்தை தாருங்கள் அண்ணா, நான் வரும்போது கொண்டு வந்து உங்கள் கால்மலரை வைப்பேன் என்று சொன்னார். ஆக அந்த ஆசையை நாம் நிவர்த்தி செய்யலைன்னா நம்மெல்லாம் மனுஷனாக இருந்து போதினமே இல்லை, உயிரோடு இருக்கவே முடியாது. ஆகவே அதுக்காக நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சு. கலைஞர் திமுக தலைவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவர்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இடத்த கொடுத்துச்சு. ஆக கலைஞருக்கு இடம் தர மறுத்த இந்த அயோக்கியர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கலாமா? நம்ம அந்த முடிவோடு இருங்க. கதிரவாள் சின்னத்துக்கு ஆதரவு தாருங்க. நம்முடைய வேட்பாளர் செல்வராஜ் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று அன்போடு கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கு நன்றி 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 என்று கூறி விடுவேன்.